வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம். கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பயங்கரமான நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படத்தை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட மியூசிக் வந்து கொஞ்சம் கம்போஸ்மெண்ட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் படத்தோட அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் ஒரு ஃபயர் நம்பரான ஒரு சாங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேட்டையன் படத்தோட மியூசிக் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அந்த ஒர்க் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அந்த மியூசிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தென் வந்து ஸ்பெயினில் போய் ஒரு சாங் எடுக்கிறதா இருக்காங்க. அதில் வந்து த்ரிஷாவும் நம்ம ஏகேவும் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான மெலோடி நம்பராக வந்திருக்கும் அந்த சாங்கு. அந்த சாங்குக்கான டியூன் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்பெயினில் போய் அந்த சாங்கை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கைஸ். படத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாங் மட்டும் எடுத்து இன்செர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அது முடிச்சிட்டா படத்தோட என்டையர் ப்ராஜெக்டோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ஒரு விஷயம் கேட்டவனே பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான கூஸ் பம்ப்ஸ் வந்து கிளம்பி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சாங்கில் வந்து ஒரு தெரி நம்பரான அடி நம்பர் இருக்காமா. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயே வந்து ஃபயர் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. தென் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மெலோடி நம்பர் இருக்குது. அதில் வந்து த்ரிஷா, ஏகே இவங்க 2 பேருக்கான அந்த ஷூட்டை வந்து எடுக்கணுமா ஸ்பெயினில் போய். ஸ்பெயினில் இத்தாலி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அங்கே எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த சாங் வந்து இன்செர்ட் பண்ணிட்டாங்கன்னா படத்தோட என்டையர் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது கைஸ். ஓகே, நேற்று அனிருத் கொடுத்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் சோர்ஸ் மூலியமாக நம்மளுக்கு கிடச்சி. ஸோ இந்த இன்டர்வியூ பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று சீன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.